Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிச்ச டேஸ்டியான உளுந்து வடை எப்படி மிக்ஸிலேயே மாவு அரைச்சி புசு புசுன்னு செய்கிறதான் பார்க்க போகிறோம். மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக அவ்வளோ டேஸ்டியாக நம்ம செஞ்சு எடுத்துடலாம். அது மட்டும் இல்லை, ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு 100 வடை கூட நம்ம அசால்ட்டாக செஞ்சு எடுத்துடலாம். அதே போல் மிக்ஸியில் மாவு அரைச்சி இது போல் பாருங்கள் புசு புசுன்னு வடை வீட்டிலே எப்படி செய்கிறதுனா நிறைய டிப்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி ஒரு 2 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. அப்போ நல்லா ஊறி வந்துடும். இப்போ நம்ம இந்த பருப்பு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அது கூட ஒரு 3 ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, வெறும் ஐஸ் க்யூப் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைஞ்சி வந்திருக்கு, தண்ணி ஆட் பண்ணாமல். அப்படி ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ண முடியலன்னா பருப்பை 10 இல்லைனா 15 நிமிஷம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா மாவு சூடாகாது. வடை மாவு நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நைஸாக அரைஞ்சி வரும். நான் இன்றைக்கி 2 டைம்ஸாக போட்டு அரைச்சேன். ஸோ ஒவ்வொரு முறையும் 3 ஐஸ் க்யூப் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்தேன். ஸோ நைஸாக நமக்கு மாவு கிடச்சிருக்கு. ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நாம் இதில் என்னென்ன ஆட் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். இதில் முதல்ல நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். எந்த அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நைஸாக இருக்கணும். அப்போ நமக்கு வடை கரெக்டாக இருக்கும். இதில் செகண்ட் டிப் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, அரிசி மாவு ஆட் பண்ண பிறகு இது போல் மாவை நல்லா எடுத்து நம்ம பசைஞ்சு கொடுத்தோம்னா ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு இது போல் பசைஞ்சு கொடுங்க. மாவு நல்லா சாஃப்டாக வந்துடும். வடை நமக்கு புசு புசுன்னு சாஃப்டாக இருக்கும். சில பேர் 1 ஸ்பூன் அரிசி பருப்போடையே ஊற வச்சு அரைப்பாங்க. பட் அப்படி அரைக்கும் போது உங்களுக்கு நைஸாக அரைப்படாது. இது போல் அரிசி மாவு ஆட் பண்ணி செஞ்சோம்னா வடை ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொத்தமல்லி இலைகள் அதிகமாகவும் கருவேப்பிலை கொஞ்சமாகவும் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம செய்யும் போதே ஸ்டவ்வில் நம்ம எண்ணெய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். அது சூடாயிட்ருக்கு. அடுத்ததாக நாம் இப்போ வடை செய்யறதுக்காக ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது மேல் பகுதி அகலமாக இருக்க ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அது மேலே அந்த சைஸ்க்கு ஒரு வெள்ளை காட்டன் கிளாத் எடுத்துக்கிறேன். இதை அது மேலே போட்டு வச்சுக்கலாம். அது மேலே ஆர்டினரி நம்ம ப்ரொவிஷன்லாம் வாங்குகிற கவர் தான், இதை கட் பண்ணி அந்த சைஸ்க்கு அதையும் அது மேலே வச்சு ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இதை நல்லா இது போல் நம்ம நல்லா கவர் பண்ணி அதை டைட்டாக போட்டு விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கழண்டு வராமல் இருக்கும். அதே சமயம் இந்த கவர் தான் எடுக்கணும்னு கிடையாது, பால் கவர் கூட நீங்கள் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கவர் மேலே எண்ணெய் தடவக்கூடாது, தண்ணி தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம அந்த கவர் மேலே வச்சு அப்படியே வடை போல் தட்டிக்கலாம். தட்டி நடுவில் ஒரு சின்னதாக ஓட்டை போட்டு நம்ம அப்படியே எண்ணெயில் விட்டுக்கலாம். நம்ம கையில் செஞ்சால் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு ஷேப் கிடைக்காது, இது போல் புசு புசுன்னு வராது. பாருங்கள், இப்போ எண்ணெயில் இது போல் நீங்கள் விட்டிங்கன்னா அது தானாக அப்படியே எண்ணெயில் விழுந்துடும். இது போல் எண்ணெயில் விடும்போது ஃப்ளாட்டாக தான் இருக்கும். பட் வெந்து உங்களுக்கு மேலே எழும்பி வரும்போது நல்ல ஃப்ளஃபியாக இருக்கும். வடை புசு புசுன்னு சூப்பராக இருக்கும். அதே போல் நம்ம கைகளில் விடும்போது எண்ணெய் தெறிக்குமோன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் டம்ளர் நமக்கு நீளமாக இருக்கிற தொட்டு நம்ம ஈஸியாக எண்ணெய் கிட்டவே இது போல் விடலாம். இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இந்த மெத்தடு போடும்போது உங்களுக்கு வடை ஃப்ளாட்டாக தான் இருக்கும், ஆனால் வெந்து வரும்போது நல்ல ஃப்ளஃபியாக வரும். ஒவ்வொரு முறையும் நம்ம வடை இது போல் செய்யும்போது தண்ணியில் ஜஸ்ட்டு தடவிட்டு அதுக்கப்புறம் இது போல் மாவு வச்சு நீங்கள் வடையாக தட்டி சின்னதாக ஓட்டை போட்டு அப்படியே எண்ணெயில் விட்டுக்கலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது கைகளில் வடையை செய்யும்போது நம்ம கைகளை ஒவ்வொரு முறையும் தண்ணியில் நனைச்சி அதுக்கப்புறம் வடை எடுத்து எண்ணெயில் விடுவோம். அப்படி செய்யும்போது முதல்ல செய்கிற வடைலாம் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அடுத்தது போக போக மாவு நீர்த்துரும். ஏன்னா நம்ம கைகளில் இருக்க தண்ணி மாவில் பட்டு நீர்த்துரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடை ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ஆனால் இது போல் செய்யும்போது நம்ம கவர் மேலே ஜஸ்ட்டு தண்ணி தடவி விடுறோம். நமக்கே தெரியும் கவர் மேலே தண்ணி அந்த அளவுக்கு ஒட்டாது. ஸோ அது மேலே நம்ம வடை செஞ்சு இது போல் எண்ணெயில் விடும்போது மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் அதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். மாவும் தண்ணி ஆகாது, வடையும் உங்களுக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்காது. ஸோ சாப்பிட்றதுக்கும் நமக்கு தெகிட்டாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்மளோட வடை பாருங்கள் நல்லா வெந்து மேலே எழும்பி வந்திருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். விடும்போது ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது, ஆனால் வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு சூப்பராக வந்திருக்கு.
இதுலேயே நாம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட சின்ன 2 டிப் கூட உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது இது போல் நம்ம டீப் ஃப்ரை ஐட்டம்லாம் செய்யும்போது எண்ணெய் வந்து எப்போவுமே கொஞ்சம் குறைவாக நம்ம யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த எண்ணெயை நம்ம திரும்பவும் ரீயூஸ் பண்ணுறது 24 ஹவர்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிக்கணும். அதே போல் அந்த எண்ணெயை திரும்பவும் நம்ம கொதிக்க வச்சு எதையும் நம்ம இது போல் பொரிச்சு எடுக்கக்கூடாது. தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் நம்ம நிறைய ஆயில் யூஸ் பண்ணி இது மேலே பொரிச்சோம்னா அது திரும்ப நம்ம 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவ்வளோ எண்ணெயும் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது போல் நீங்கள் ஒரு 3-4 வடை விடுற மாதிரி நீங்கள் எண்ணெய் குறைவாக ஆட் பண்ணி செஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒரு டிப். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா இது போல் பொரிக்கிற பொருட்கள்லாம் நம்ம டிஷ்யூவில் போட்டோம்னா எக்ஸஸ் ஆயில்லாம் அந்த டிஷ்யூ வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த டிஷ்யூ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஆயில் இறங்கியிருக்கு பாருங்கள் அந்த டிஷ்யூவில். ஸோ இவ்வளோ ஆயில் வந்து நம்ம சாப்பிடும்போது அப்படியே உடம்புக்குள்ளே போகும். ஆனால் இது போல் நீங்கள் டிஷ்யூ யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸஸ் ஆயில்லாம் அப்படியே டிஷ்யூவில் அப்சர்வ் ஆகிடும். ஸோ நம்ம சாப்பிடும்போது அந்தளவுக்கு ஆயில் இருக்காது. ஸோ இந்த 2 டிப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இன்னொரு சின்ன டிப் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது என்றைக்கெலாம் நாம் வீட்டில் சாம்பார் வைக்கிறோமோ அன்னைக்கு மதியானம் லஞ்ச் சாப்பிட்ட உடனே இது போல் நீங்கள் உளுந்து ஊற வச்சிட்டிங்கன்னா 2 ஹவர்ஸ் கழித்து இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் மாவு மிக்ஸிலேயே அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இது போல் வடை செஞ்சு அதுக்கு சைட் டிஷ்ஷாக அந்த சாம்பாரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியாக சட்னியோ இல்லை சாம்பாரோ செய்ய வேண்டியது இருக்காது. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கோ இல்லை ஆஃபீஸ் விட்டு வரவங்களுக்கோ இது போல் சைட் டிஷ்ஷோடு நீங்கள் வடை வச்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இந்த டிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இதை தான் செய்வோம். நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சூப்பரான டேஸ்டியான வடை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.